ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு 2 மனைவி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து தெய்வானை, இன்னொன்று வந்து வள்ளி. வள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 2 இடங்களை தவிர வேற எங்கேயும் வந்து தனி சன்னதி, தனி கோவில் எல்லாம் கிடையாது. அந்த 2 இடங்கள் என்னென்ன? ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகே சித்தாடி அப்படிங்கிற ஊர்ல காத்தாயி அம்மனாக வள்ளி தான் வந்து காட்சி கொடுக்குறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை. இது வந்து வேலூர் அருகில் இருக்கிற வாலாஜாபேட்ல இருக்குது. இந்த வள்ளிமலை அப்படிங்கிறது. முருகருடைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வள்ளிக்கு மட்டும் தனி சன்னிதானம் இருக்கும். ஏன்னா, தெய்வானை, வள்ளி இவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது, தெய்வானை வந்து தேவர்களுக்கு பிறந்து நேரடியாக முருகருக்கு வந்து மனைவியாக வந்தவங்க. வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள்ல மனிதராக பிறந்து, அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமான வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. சக்தியும் பார்த்தீங்கன்னா, வள்ளிக்கு தான் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி புராண கதைகள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெய்வானை அவங்கள பத்தி கதைகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்றத விட, இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா வள்ளிக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய கதைகள் இருக்கு. அவங்கள பத்தின கதைகளே வந்து தனியாக நெறைய இருக்குது. இவங்கள பத்தின கதைய வந்து நம்ம பார்ப்போம். விஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா, 2 மகள்கள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் வந்து சுந்தரவல்லி, இன்னொருத்தவங்க பேர் வந்து கஜவல்லி. இந்த 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அ தங்கள் மீது கோபமே படாத ஒருத்தர் தான் வந்து தங்கள திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்திருக்காரு. அப்போ முருகப்பெருமானையே திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்னு இவங்க வந்து கேட்கும் பொழுது, முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு, ஆனா நீங்க இருவரும் வந்து வேறு பெண்களாக வாழ்ந்து, அதுக்கப்புறமா தான் நான் வந்து உங்கள திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு விதிய வந்து முருகப்பெருமான் வைக்கிறாரு. அப்படி வேறு பெண்களாக வாழணும்னு சொல்லிட்டு, அடுத்து அவங்க வேறு ஒரு பிறப்பு எடுக்கிறது தான் வந்து சுந்தரவள்ளி பூமியில குறவன், குறத்தி இவங்களுடைய குடும்பத்துல இந்த ஒரு குறத்தி குடும்பத்துல வள்ளியாக பிறக்குறாங்க. கஜவள்ளி பார்த்தீங்கன்னா, இந்திரனுக்கு மகளாக தெய்வானையாக பிறக்குறாங்க. முருகப்பெருமான் வந்து தேவர்களுக்கு நிறைய தொல்லை குடுத்துக்கிட்டு இருக்க இந்த சூரபத்மாவ வந்து அழிக்கிறாரு, வதம் செய்றாரு. அப்படி சூரபத்மாவ அழித்த பிறகு இந்திரன் வந்து ரொம்ப மனம் நெகிழ்ந்து, அவருடைய வீரத்தினால, அவருடைய செயல்னால மனம் மகிழ்ந்து, முருகருக்கு தன்னுடைய மகளான தெய்வானைய திருமணம் செய்து குடுத்துடுறார். இந்த தெய்வானை தான் வந்து கஜவள்ளியாக இருந்திருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பூமியில வள்ளியாக அவதரிச்சிருக்காங்க ஒரு குறத்தி குடும்பத்துல சுந்தரவள்ளி. இவங்களும் வந்து சிறு வயதிலிருந்தே முருகப்பெருமான பத்தி நெறைய கதைகள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் மீது ஒரு காதல் வயப்படுறாங்க. அவர் ரொம்ப நல்ல வீரமான ஒருத்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. திருமணம்னு ஒண்ணு செஞ்சா கண்டிப்பா முருகர தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய மனதுல ஆசைகளையும் வந்து வளர்த்துக்கிறாங்க. அப்படி இவங்க இருக்கும் பொழுது, ஆ இவங்க வயக்காட்டுல இருக்கும்பொழுது அந்த இடத்துல மனித ரூபத்துல நாரதர் வந்திருக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாது அது நாரதர் சொல்லிட்டு. நாரதர் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை குடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவங்க வந்து சொல்றாங்க, தான் வந்து முருகர மணந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறதாக. இந்த விஷயத்த முருகர்கிட்ட நாரதர் போய் சொல்றார். அப்போ உடனே இத கேட்ட உடனே முருகப்பெருமான் வள்ளிய பார்க்கறதுக்காக ஒரு வேடன் ரூபத்துல பூமிக்கு வரார். அதுக்கப்புறம் வள்ளிய காதலிக்கிறாரு. வள்ளியும் வந்து இவர காதலிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சு, சுற்றி திரிந்து, ஆடி பாடி சந்தோஷமாக ரொம்ப நாட்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவரே வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்பொழுது, வள்ளியுடைய தகப்பனும், தாயும் வந்து இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ முருகப்பெருமானுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய கணபதி பிள்ளையார் என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு சில விளையாட்டுகள்லாம் செஞ்சு, முருகப்பெருமானுடைய பெருமையையும், வீரத்தையும் அந்த ஊர்ல, அந்த இடத்துல, அந்த மலையில வந்துட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் முன்னாடியே நிரூபிச்சு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வள்ளியுடைய பெற்றோர்களும் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படிதான் வள்ளி வந்து முருகர வந்து அடையிறாங்க. முருகப்பெருமானுக்கு மனைவியாக போறாங்க. இப்பொழுது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே செய்து கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி கஜவள்ளி, சுந்தரவள்ளி ஆகிய இருவரையும் தெய்வானை வள்ளியாக இந்த ஜென்மத்துல வந்து கல்யாணம் செஞ்சு முடிச்சிடுறாரு. இதுதான் முருகப்பெருமானுடைய திருமணத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது. வேலூர் அருகே வாலாஜாபேட்ல இருக்குது இந்த வள்ளிமலை. இங்க வந்து வள்ளிக்கு மட்டும் தனி சன்னிதானம். அவங்களுடைய கோயில் இது. இங்க நெறைய சித்தர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அப்படி அந்த சித்தர்கள்ல ஒருத்தர் தான் வந்து சச்சிதானந்தா சுவாமி. இவர் வந்து வள்ளிய வந்து நேரடியாகவே பார்த்திருக்கிறாரு அப்படின்னு கதைகள் சொல்லப்படுது. இவர் தான் வந்து வள்ளிய வந்து பொங்கு தேவி அப்படின்னு பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 300 படிக்கட்டுகள் இருக்காம். 300 படிக்கட்டுகளுக்கும் மேல இருக்காம். அத தாண்டி தான் கோயில்ல போயிட்டு வள்ளிய வந்து தரிசிக்க முடியும்.
அதே மாதிரி இந்த கோவில் காலையில 7 மணிக்கு திறந்து மாலை 6 மணிக்கே மூடிடுவாங்களாம். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதைகளோடும் தகவல்களோடும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.